எங்க போன? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வெண்ணிலா காணாம போன விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிச்சா? அத்தை, அது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. பொண்ணு அழைப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். சாஸ்திரம் சம்பிரதாயம் நிறைய இருக்கு. இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்கள காணோம். யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அவங்க ஏன் இன்னும் வரல? வந்துருவாங்க அத்தை. எப்ப வருவாங்க? நீ நம்ம பாரம்பரியம் சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சவ. நீ பார்த்திருக்கிற சம்பந்தமும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காங்க. நலுங்க நல்ல நேரத்துல ஆரம்பிக்க வேண்டாமா? அத்தை, அவங்க கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. இதையே தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. பொண்ணுக்காக நாம காத்திருக்கலாம். நல்ல நேரம் காத்திருக்குமா? அவங்கள உடனே வர சொல்லு. அண்ணாமலை, பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்தாச்சு. வந்துட்டாங்க. வணக்கம்மா. வாங்க வணக்கம் வாங்க சம்மந்தி. சம்மந்தி, வாங்க. வணக்கம் அண்ணாமலை. அத்தை, இவங்க தான் நம்ம சம்மந்தி. வணக்கம். அண்ணா, இவங்கள தெரியல? இவங்க தான் எங்க பெரிய மாமியார். ஓ, வணக்கம்மா. ஏங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வர நேரமா இது? நல்ல நேரத்துல சடங்கெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாமா? அத்தை, அதான் வந்துட்டாங்கல்ல, இனி நடக்க வேண்டியதை பார்க்கலாம். இப்பவே சம்பந்திக்கு சப்போர்ட்டா? இவதான் என் பேத்தியா? போட்டோல பார்க்க அழகா ஹீரோயின் மாதிரி இருந்தா, நேர்ல பார்க்க வில்லி மாதிரி இருக்கா. ஐயோ அத்தை, இவ கல்யாண பொண்ணு இல்ல, இவ பொண்ணோட அக்கா. பேரு வான்மதி. அதானே பார்த்தேன். என் பேத்தி தான் போட்டோவிலேயே வைரம் மாதிரி ஜொலிச்சாளே. ஆமா, இது யாரு? பாக்கற மொழியே சரியில்லை. இவங்க பொண்ணோட பெரியம்மா. ஏமா, கல்யாணத்துக்கு தானே வந்திருக்க? மூஞ்சிய கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சா என்னவா? என்னமோ ஆகாத வீட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி மூஞ்சி இப்படி வச்சிருக்க.